ஒன்றாவது கேள்வி என்னென்னு கேட்டால், நான் 15/11/2024 வெள்ளிக்கிழமை டிஎன்டிஜே லிங்கிச்செட்டு தெருவில் உள்ள மர்கஸில் தொழுதேன். அப்பொழுது பயான் செய்யும் நபர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் என்று கூறினார். இது சரியா? தொழுகை முடிந்தவுடன் நிர்வாகியிடம் சென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் என்று கூறுகிறாரே, எதுவும் ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டேன். அதற்கு அவர், பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட அனைவரும் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் என்று கூறுகிறார். இது சரிதானா? இதற்கு சரியான ஆதாரம் உண்டா அப்படின்னு சொல்லி 7 மில்ஸ் பகுதி சென்னையை சேர்ந்த சீனி முகமதுங்கிற சகோதரர் கேட்குறார். அவங்க சொன்ன பதில் பாதி உண்மையும் பாதி பொய்யும் கலந்த ஒரு பதிலை உங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதை விவரமாக பார்க்குறதுக்கு முன்னாடி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் என்பதற்கு குர்ஆனில் ஆதாரம் இருக்கிறது. அதாவது முன்பின் பாவம் என்பது நல்லா விளங்கிக்கணும். முன்பின் பாவம் என்பது ஒரு மனிதர் வாழும் பொழுது தான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும். மரணிச்சிட்டாங்கன்னு சொன்னால் எல்லாமே முன்பாவம் தானே. ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்கன்னு சொன்னால் மௌத்தா போனதுக்கு முந்தி செஞ்ச எல்லாமே முன்பாவம்னு தான் ஒன்று இருக்குமே தவிர, மரணத்துக்கு பிறகு யாரும் பாவம் செய்ய மாட்டாங்க. முன்பின் பாவங்கள் என்பது அவங்க வாழுகிற காலத்தில் எப்போ வாழ்கிறாங்களோ அதுக்கு முந்தி செஞ்சது, அதுக்கு பிந்தி செஞ்சது அப்படிங்கிறது அதான் முன்பின் பாவத்துக்கு அர்த்தம். முன்பின் பாவங்கள் இறந்து போனவர்கள் முன்பாவங்கள் தான் அனைவருமே. அது ரசூலுல்லாஹ் கூட முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொல்ல முடியாது. ஏன்னாட்டா அவங்க தான் இறந்துட்டாங்கல்ல, இறந்த பிறகு எல்லாமே முன்பாவம் தானே. முன்பின் பாவங்கள்னு யாருக்கு முதல்ல யூஸ் பண்ணணும்னு கேட்டால், ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு, அவருக்கு அல்லாஹ் சொன்னான்னு வைங்க, உனக்கு முன்பாவத்தையும் மன்னிச்சிட்டேன்னா இதுக்கு முன்னர் நீ செஞ்சதையும் நான் மன்னிச்சிட்டேன், பின்பாவம்டா இனிமேல் செய்ய இருப்பதை மன்னிப்பேன் என்று ஹயாத்தோடு இருக்கும்போது சொன்னால், இனிமேல் செய்யாமல் இருக்கும்போதே அதை மன்னிச்சிட்டேன்னு சொல்வது அது பின்பாவத்துக்கு உரியதாக ஆயிடும். ஆனால் ரசூலுல்லாஹ் மூத்தா போயிட்டாங்கன்னு வைங்க, மூத்தா போன செகண்டை என்ன ஆயிரும்னு கேட்டால் அனைத்தும் முன்பாவத்தில் சேர்ந்துடும், பின்பாவம்னு ஒன்று வராது. மூத்துக்கு பிறகு பாவம் செய்ய முடியும் மனுஷனுக்கு? செய்ய முடியாது. வாழ்ந்த காலத்துக்குள்ளே எப்போ புரிஞ்சுக்கிறேன், அது முன்பின் பாவம் என்பது ஒருத்தர் வாழுகிற போது தான் அதை சொல்ல முடியுமே தவிர, ஒருத்தர் மரணித்த பிறகு அதை முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்னு சொல்லக்கூடாது. இல்லை, ரசூலுல்லாஹ் கூட சொல்லக்கூடாது. ஏன்னா அது ஹயாத்தோடு இருக்கும் பொழுது தான் முன்பின் பாவம்ங்கிற ஒரு இந்த கான்செப்டே வரும். அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், இன்னா ஃபதஹனா லக ஃபதஹம் முபீனா, உமக்கு மகத்தான வெற்றியை தந்திருக்கிறோம். லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக்க வமா தஅஹர், உன்னுடைய முன் பாவங்களை, இதற்கு முன் செய்த பாவங்களையும், வமா தஅஹர் பின் பாவங்கள், இனிமேல் செய்ய இருக்கிற பாவங்களையும் அல்லாஹ் உமக்கு மன்னிப்பான். அப்போ இனிமேல் செய்கிற பாவத்தையும் நான் மன்னிச்சிருவேன், இதுக்கு முந்தி ஏதாவது செஞ்சாலும் மன்னிச்சிருவேன். ஹயாத்தோடு இருக்கும் பொழுது தான் இந்த ஒரு கேரண்டி அல்லாஹ் கொடுக்குறான். அவன் மூத்தான பிறகு நம்ம பேசும்போது முன்பின் பாவங்கள்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. எல்லாம் முன்பாவம் தான். பின்பாவம்னா இனிமேல் பாவம் செய்கிற மாதிரி அப்படி அர்த்தம் வந்துடும் இல்லையா, அதுக்காக வேண்டி. சரி, இது ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லியாச்சு. இதே மாதிரி வேறு ஆட்களுக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பத்ருவாசிகளுக்கு இருக்குது. இந்த மாதிரி ஒன்று இருக்குது. அது புகாரியில் 3007வது ஹதீஸை நீங்கள் பார்த்தா தெரிஞ்சுக்கிடலாம். அந்த 3007வது ஹதீஸு ஒரு பெரிய நீண்ட ஒரு சம்பவத்தை குறித்து வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவின் மீது படையெடுப்பதற்குரிய முஸ்தீபுகளை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். மக்கா வெற்றிக்கு போகிறாங்கல்ல, அந்த செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் என்ன செய்கிறாருன்னா, ஹாத்திப் இப்னு அபி பல்தான்னு ஒருத்தர், ஒரு சஹாபி, மதீனாவில் உள்ள ஒருத்தர், அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், மக்காவில் உள்ள எதிரிகளுக்கு இங்கே உள்ள விஷயங்களை எல்லாம் எழுதி அனுப்புகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருக்கிறாங்க என்பதை எழுதி ஒரு பெண்ணிட்ட கடிதமாக கொடுத்து அனுப்புகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த செய்தி தெரிந்து விடுகிறது, வஹீலையோ அல்லது அவங்க உளவுத்துறை வச்சுருப்பாங்க, உளவுத்துறை மூலமாகவோ என்ன செய்கிறது, ஒரு பெண் மூலமாக ஒரு கடிதம் எதிரிகளுக்கு போய் கொண்டு இருக்கிறது என்று தெரிந்தவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், போய் அதை எடுத்துகிட்டு வருங்க, பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு ஜுபைர் மிக்தாதுன்னு 3 பேர் அனுப்புவாங்க. அலி ஜுபைர் மிக்தாத் 3 பேரை அனுப்பி, நீங்கள் போய் இந்த மாதிரி
ஒரு பெண்ணு கடிதம் கொண்டு போயிட்டுருப்பா, அதை கடிதத்தை பிடிங்கிட்டு வாங்கன்ற உடனே இல்லைன்னு மறுப்பா. கடைசியில் அந்த கடிதத்தை வாங்கிட்டு வந்துடுவாங்க. வாங்கிட்டு வந்தவுடனே அதை பார்த்தோம்னு சொன்னால் அந்த கடிதத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால் இதே மாதிரி இருக்குது. மின் ஹாத்திபின் அபிபல்தா இலா உனாசு மினல் முஷ்ரிக்கீன், முஷ்ரிக்களுடைய தலைவர்களுக்கு எழுதி கொள்வது அப்படின்ற மாதிரியே ஆரம்பித்து யுஹ்பிருஹும் பிபாலி அம்ரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்பட்ட சில செய்திகளை அவர்களுக்கு தெரிவிக்கும் வண்ணம் அந்த கடிதம் விவரமாக இல்லை, ஆனால் வேறு செய்திகளில் இது மக்காவுக்கு படையெடுத்து போகிற சம்பந்தப்பட்ட விஷயம் என்று வேறு செய்திகளில் வருகிறது. அப்போ அந்த மாதிரி அறிவிக்கிற மாதிரி அந்த கடிதம் இருக்கிறது. இதை பார்த்த உடனே இருக்கிற சஹாபாக்களுக்கெல்லாம் ரொம்ப கடுமையான கோபம். எந்த அளவுக்கு கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, என்னப்பா ஹாத்திபி இன்னுமா இந்த மாதிரி பண்ணிவிட்டியே அப்படின்னோடனே அவர் என்ன செய்கிறாருன்னா, அல்லாஹ்வுடைய தூதரை என்னை என் மேலே நீங்கள் கோவப்படாதீங்க, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. நான் குறைஷில் குறைஷ் குலத்தோடு ஒரு ஒட்டிய ஒரு மனிதனாக இருக்கிறேன். எனக்கு வீடு வாச சொத்து அதெல்லாம் மக்காவில் இருக்கிறது. வேறு சகாபாக்களுக்கெல்லாம் அவங்க சொந்த பந்தங்கள் அங்கே இருக்கிறாங்க, அவங்கள பாதுகாத்துக்குருவாங்க அவங்க சொத்துக்களை. எனக்கு யாருமே இல்லை. மக்காவில் உள்ள என்னுடைய தோட்டம் துறவு அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பாதுகாத்துக்கிறதுக்கு எனக்கு சில பேர் நண்பர்களாக இருக்கிறாங்க. அந்த பாதுகாப்பை உறுதி செய்கிறதுக்கு தான் நான் சில தகவல் மாதிரி கொடுத்து நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நீங்கள் என்னை அப்படிங்கிற மாதிரி என்னுடைய சுய பாதுகாப்புக்கு தான் துரோகம் தான் செஞ்சார், ஆனால் சுய பாதுகாப்புக்கு தான் இதை செஞ்சேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். உமர் ரலியல்லாஹுவுக்குலாம் சரியான கோபம் வருது. அல்லாஹ்வுடைய தூதரே விடுங்க, இவனை கொன்றுவோம், தானி அலரிபு உனுக்க ஹாதல் முனாஃபிக், இந்த முனாஃபிக்குடைய கழுத்தை வெட்டிடுவோம், விடுங்க என்னைய அப்படின்னு உமர் அவர்கள் கட்டும் கோபமாக அதை பிரதிபலிக்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, லக்கது சதக்கக்கும், இவர் ஹாத்திப் உண்மையை தான் சொல்கிறாரு, அவர் நமக்கு துரோகம் செய்யணுங்கிற நோக்கத்தில் அது எழுதலை. அந்த செயல் துரோகமாக இருந்தாலும் அவருடைய சொந்தம் பந்தம் அவங்க இருப்பாங்க, மக்காவில் இருக்கிறாங்க, உங்களுக்கெல்லாம் குலம் கோத்திரம் இருக்குது, அவருக்கு அது மாதிரி கோத்திரம் குலம் இல்லை. அப்போ சில ஆட்களை கைக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டா அவங்கள பாதுகாப்பாக இருப்பாங்களே அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் செஞ்சேங்கிறார்ல. அவர் சொல்கிற காரணம் உண்மைங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லக்கது சதக்கக்கும், அவர் உண்மையான காரணத்தை தான் செஞ்ச துரோகமாக இருந்தாலும் அவர் உண்மையான காரணத்தை தான் சொல்கிறார் என்று சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே முனாஃபிக்கை வெட்டணும்னு உமர் சொல்கிறார்ல, அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்னஹு கது ஷஹித பத்ரன், இவர் பத்ரில் கலந்து கொண்டவர். யார்? இந்த ஹாத்திப் என்பவர் பத்ரில் கலந்து கொண்டவர். ஒமா யுத்ரீக்கல அல்லல்லாஹ ஐயக்கூன கது இத்தலால் அகலி பத்ரின், பத்ர்வாசிகளை நோக்கி அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? யஅமலு மா ஷிஅ்தும், நீங்கள் விரும்பியதை இனிமேல் செய்து கொள்ளுங்கள். ஃபக்கத் கஃபர்து லக்கும், உங்களே நான் மன்னித்து விட்டேன். அப்போ இனிமேல் உள்ளதுக்கு தான் மன்னிப்பு. பழைய பாவம் மன்னிக்கிறதுங்கிறது விஷயம் வேறு. இப்போ என்ன வருதுன்னு கேட்டால், இனிமேல் நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, அதை நான் மன்னிச்சிருவேன் வருகிறது. அதாவது பின்பாவம், அதாவது இனிமேல் செய்கிறத மன்னிப்பேன்னு சொன்னால் என்னதான், இதுக்கு முந்தினது மன்னிப்புன்னு இதில் வரல. இந்த ஹதீஸ்லேருந்து என்ன விளங்கணும்னா, பின்னாடி செய்கிற பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பது தான் வருகிறது. முன்னாடி உள்ள பாவங்கள் மன்னிக்கப்படும்ங்கிறது இதில் வரல. ஆனால் பொதுவாக அந்த ஷஹாதத்துக்குனால என்ன செய்யும், எல்லா பாவம் மன்னிக்கப்படும் இருக்குல்ல, அந்த வகையில் அதுவும் மன்னிக்கப்பட்டுரும் அப்படிங்கிற அடிப்படையில் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இந்த பத்ரில் கலந்து கொண்டவர்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் ஒரு சிறப்பு. என்ன, பத்ருங்கிறது ஒரு கஷ்டமான நேரத்தில் நடந்த ஒரு போர். அதெல்லாம் தற்கொலைக்கு சமம்னு சொல்லிடுவாங்க. மனித பார்வையில் பார்த்தோம்னா என்ன, இன்னொரு கூட்டம் போய் பெரிய கூட்டத்தை போய் எதிர்த்து நிற்கிறாங்க, ஆயுதம் இல்லை, உணவு இல்லை, போதிய ஆள் பலம் இல்லை, படைப்பலம் இல்லை, உணவு இல்லை, ஒன்றுமே இல்லை, இவங்க போய் அவங்கள எடுத்து நிற்கிறாங்களே, இது தற்கொலைக்கு சமம்னு உலகம்லாம் கருதக்கூடிய ஒரு நிலைமையில் அவங்க என்ன செய்ய களத்தில் போய் நின்றாங்க. அந்த ஒரு தியாகத்திற்காக வேண்டி பத்ருக்கு பிறகு தான் இஸ்லாம் ஒரு எழுச்சி கூட பெற்றுச்சு. இவங்க அடி வாங்கிக்கிட்டே அடி வாங்கி விரட்டப்பட்டு வீடு வாசலை இழந்து அப்படி போயிட்டு இருந்தவங்களுக்கு கை ஓங்குறதுன்னு ஒரு நிகழ்ச்சி வரும்போது எவ்வளோ பெரிய எழுச்சியை உண்டாக்கும் என்ற ஒரு காரணத்தினால அந்த பத்ர்வாசிகளுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இப்படி ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொன்னான் என்று உமரை உமக்கு எப்படி தெரியும் அப்படின்ற சொல்கிறாங்க. இதில் இதில் நம்ம என்ன வழங்குறோம்னு கேட்டால், பின்னாடி உள்ள இனிமேல் பாவங்கள்லாம் அவங்களுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கு. முன்பாவம் தான் ஷஹீத் ஆகுறதுனாலே மன்னிக்கப்பட்டுரும். ஷஹீத் ஆகிட்டாங்கன்னு சொன்னால் முன்பாவம் மன்னிக்கப்பட்டுரும். இவங்க பின்பாவம் மன்னிக்கப்படுறது யாருக்குன்னு கேட்டால், ஷஹீத் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு தான் அவர் இனிமேல் செய்கிறத மன்னிச்சுட்டேங்கிறான். அப்போ இந்த இதை வச்சுக்கிட்டு
முன்பாவம் பின்பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறாங்க பதிர்வாசிகள்னு வாதிட்டால் வாதிடலாம், வாதிடுவதற்கு முகாந்திரம் இருக்கிறது. மிக சில அறிஞர்கள் வந்து இந்த ஹதீஸு ரசூலுல்லாஹ்வுக்குள்ள சிறப்பு தகுதிக்கு போட்டியாக வருதுங்கிறதுனால இதை மறுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான மறுக்க தேவையில்லை. இது வந்து போட்டி ஒன்றும் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுக்கு மன்னிச்சா வேறு ஆளுக்கு இல்லைன்னு அர்த்தம் வர, உமக்கு மட்டும்தான் வரலையில், உமையெல்லாம் மன்னிக்கிறான், இன்னும் பல பேரை மன்னிப்பான். அதனால் இது முரணாக எடுத்துக்கிற தேவையில்லை. ஆனால் முரண் மாதிரி அவங்களுடைய தகுதியை குறைக்கிற மாதிரி இருக்குதுன்னு நினச்சியும் சில விமர்சனங்கள் வச்சுருக்கிறாங்க. நாம் அதை வைக்கலை, நம்ம ஏற்றுக்கிறோம், அது கரெக்டான விஷயந்தான். அப்போ முன்பாவம் மன்னிக்கப்பட்டவர் பின்பாவம் மன்னிக்கப்பட்டவர்னு யாருக்கு சொல்லலாம்? பத்ரு சுஹதாக்களுக்கு சொல்லலாம். இதுதான் அவர் சொன்ன பாதி உண்மைங்கிறது. அதுதான் பாதி பொய்ங்கிறது. என்னென்னு கேட்டால், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ர் போரில் கலந்துக்கிறவே இல்லை. பத்ரில் கலந்துக்கிட்டவங்களுக்கு தானே அந்த மன்னிப்பு இருக்குது. பத்ர் போரில் யார் கலந்துக்கிறல? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கலந்துக்கிறல. ஏன் கலந்துக்கிறலன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகளை திருமணம் செஞ்சவர் தான் ருக்கையாவை வந்து கல்யாணம் பண்ணியிருந்தார் உஸ்மான். அந்த ருக்கையாவுக்கு ரொம்ப சீரியஸான ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுது தான் பத்ர் போருக்கு போக வேண்டிய வருது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, உஸ்மானை கூப்பிட்டு, நீ உன் மனைவியோட பக்கத்தில் இருந்துக்க, துணையாக இருந்துக்க, அவங்க மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, மகள் மரணப்படுக்கையில் இருக்கிற காரணத்தினால அந்த மகளுடைய கணவரை, அதாவது உஸ்மானை, நீ போருக்கு வராத என்று அவங்க தங்க வச்சுட்டு போயிட்டாங்க. தங்க வச்சுட்டு போனதுனால வந்து அவர் போரில் கலந்துக்கிறல. அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், நீ வர விரும்பி இருந்து நான் வந்து உன்னை தடுத்ததுனால உனக்கு வந்து அந்த கூலி இருக்குது, அல்லாட்ட கூலி இருக்குது, பங்கும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னு வருது. இது புகாரில் 3130வது ஹதீஸ்லையும் 3698வது ஹதீஸ்லையும் இந்த சம்பவம் வருகிறது. அப்போ அதில் என்ன வருதுன்னு கேட்டால், இன்னலக்க அஜ்ர ரஜுலின் மிம்மன் ஷஹித பத்ரன், பத்ரில் கலந்துக்கிட்டவருக்கு கிடைக்கிற கூலியும் சகமஹு, ஒரு பங்கும் உனக்கு இருக்கிறது, நான் சொல்லி தானே நீ வரல அப்படிங்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வருது. ஆனால் கலந்து கொள்ளலை. ஸோ பத்ர்வாசிகளுக்கு தான் நல்லா அந்த கேரண்டி கொடுத்தான். அதனால் உஸ்மானுக்கு இது பொருந்தாது. மற்ற 10 சகாபாக்கள் 9 பேருக்கு இது பொருந்தும். அந்த அஷரத்துல் பஷரான்னு 10 பேர் இருக்காங்களே, 9 பேருமே பத்ரில் கலந்துக்கிட்டவங்க தான். அதே மாதிரி வந்து இன்னும் பல பேர், நூற்றுக்கணக்கான பேர் பத்ரில் கலந்துக்கிட்டவங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் அந்த கேரண்டி இருக்கிறது. ஆனால் உஸ்மான் அவர்களுக்கு அது வராது. ஏன்னு கேட்டால், பத்ர்வாசிகளை நோக்கி அல்லாஹ் பேசினான்னு தான் வருகிறது. அப்போ அல்லாஹ் நான் பத்ர்வாசிகளை நோக்கி பேசினான் என்பதில் பத்ர்வாசியில் இவர் அடங்க மாட்டார். அதனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு இந்த வார்த்தையை சொல்ல முடியாது. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவருங்கிறது வந்து மன்னிக்க முடியாது. அதே நேரத்தில் வந்து சொர்க்கத்திற்கு நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள்னு யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களும் வந்து பாவங்கள் மன்னிக்கப்பட்டதானே சொர்க்கத்துக்கு போக முடியும். எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டதானே போக முடியும். பின்பாவங்கிற அந்த கேரண்டி கிடையாது. மரணித்த பிறகு எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிப்பான், மன்னிச்சா தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அப்போ சொர்க்கவாசிகள் நற்செய்தி சொல்லப்பட்ட எல்லா பேருக்குமே எதை பொருந்தும்? அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதானே சொர்க்கத்துக்கெல்லாம் அனுப்புவான். மன்னிக்கப்படுவது என்பதும் அதிலிருந்து வழங்குகிறது. தவிர இந்த முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சுங்கிற ஒரு வாசகத்தை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு என்ன செய்ய முடியாது? இந்த பத்ர் போரை காரணம் காட்டி சொல்ல முடியாது. தப்பு, ஏன்னா பத்ரில் அவன் கலந்துக்கல.